إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العليم وبلغ رسول كريم قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيده الخير إنك على كل شيء قدير وقال الله تعالى عيلا ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما إن أصدق الحديث كتاب الله وأصدق الخير هدي محمد نبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளிலே மிக அழகிய வார்த்தை அல்லாஹ்வின் வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் மிக அழகிய வழிகாட்டி எம்பெருமான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றும் மார்க்கத்தில் இல்லாத ஒவ்வொன்றும் பித்அத் ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்தின் பால் தான் அழைத்துச் செல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் மிம்பரில் ஏறி நின்று மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இன்று நானும் உங்கள் முன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு சோதனையால் சோர்வானவர்களா நீங்கள்? எது உண்மையான சோதனை? இந்த காலகட்டத்தில் சரியான தகுந்த ஒரு தலைப்பாகத்தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயம் சோதனை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் சொல்கிறான், அம் ஹசிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, அம் ஹசிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, சோதனை இல்லாமல் நீங்கள் சுவனம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் நம்மளை பார்த்து கேட்குறான். சோதனையே இல்லாமல் நீங்கள் சுவனம் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு இந்த உலக வாழ்க்கையானது சோதனையில் தான் இருக்கிறது அப்படின்றது நமக்கு ஆணிவேராக தெரிய வருது. ஒரு மனுஷன் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில் சோதிக்கப்பட வேண்டும். சோதனை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு மனிதனால் வெற்றி பெற முடியாது, இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி. ஒரு மனிதன் சோதனை இல்லாமல் ஒரு வெற்றியை பெற்றுட்டான் அப்படின்னா அது எதற்கு சமமானது அப்படின்னா ஒரு உப்பில்லாத சோற்றிற்கு சமமானது தான் சோதனை இல்லாமல் ஒரு மனிதன் பெறக்கூடிய வெற்றி. ஆக இந்த உலக வாழ்க்கையில் உள்ள அனைவருமே ஏதோ விஷயத்தால சோதிக்கப்பட்டிருப்போம், சோதிக்கப்பட்டுட்டு இருக்கோம், சோதிக்கப்படுவோம். சோதனை அப்படின்றது ஊர்ஜிதமான ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இப்படி செஞ்சிருந்தா இந்த சோதனைக்கு நான் போயிருக்க மாட்டேனே, ஒருவேளை அப்படி செஞ்சிருந்தா இது நடந்திருக்காதே அப்படின்றத நீங்க சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா அல்லாஹ் நாடியது மட்டும் தான் உங்களுக்கு நடக்கும். அல்லாஹ் எதை நமக்கு விதிச்சிருக்கானோ அதுதான் நடக்கும். நீங்க என்ன செஞ்சிருந்தாலும் சரி அந்த சோதனை உங்ககிட்ட வந்தே தீரும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இன்னும் அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் சொல்றான், வல நபுலு அன்னக்கும் பிஷைஇம் மின் ஹௌஃபி வல் ஜூஇ வன் நக்ஸி மின் அம்வாலி வ அன்ஃபுஸி வ ஸமராத்தி வ பஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். வல நபுலுவக்கும் பிஷைஇம் மின் ஹௌஃப், உங்களை நிச்சயமாக ஓரளவு அச்சம், பயத்தாலையும் பசியாலையும் பொருட்களாலையும் உயிர்களாலையும் விளைச்சல்களாலையும் இந்த மாதிரி பல வகையான விஷயங்களை கொண்டு உங்களை நாங்கள் சோதிப்போம். அந்த சோதனையெல்லாம் நீங்கள் பொறுமையாக இருந்துட்டீங்க அப்படின்னா நபியே நீங்கள் அவங்களுக்கு நன்மாராயம் கூறுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் சொல்கிறான். என்னென்ன விஷயம்? பயம், பசி, பொருள், உறவு, உயிர்கள், விளைச்சல், இந்த மாதிரி எல்லா விஷயத்தாலையும் நான் அவங்கள சோதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்களா இந்த விஷயத்த? யார் சொல்கிறா? அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் சொல்கிறான், நமக்கு கொடுக்க போறதை சொல்கிறான். அவன் ஒரு விஷயத்தை சொல்லிட்டான் அப்படின்னா அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. அல்லாஹ் கொடுக்கின்ற செல்வம் ஒரு சோதனை, அல்லாஹ் கொடுக்கின்ற ஏழ்மை ஒரு சோதனை, அல்லாஹ் கொடுக்கின்ற கண்ணியம் ஒரு சோதனை, அல்லாஹ் கொடுக்கின்ற இழிவு ஒரு சோதனை, அல்லாஹ் கொடுக்கின்ற சுகம் ஒரு சோதனை, அல்லாஹ் கொடுக்கின்ற நோய் ஒரு சோதனை, அல்லாஹ் கொடுக்கின்ற ஆயுட்காலமே ஒரு விதமான சோதனை. இப்படி அல்லாஹ் எது கொடுத்தாலும் எது எடுத்தாலும் அல்லாஹ்வின் பார்வையில் அது நமக்கு உண்டான சோதனை. அல்லாஹ் ஒருவரை சோதிக்காம விட்டுட்டான் அப்படின்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சோதனை கொடுக்குறான் அப்படின்னா அந்த மனிதன் உணர வேண்டிய, அந்த மனிதன் என்ன, நம்ம அல்லாஹ் நமக்கு ஒரு சோதனை கொடுக்குறான் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் உணர வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அல்லாஹ் தஆலா ஒரு வெற்றிக்கு நம்மை தயார்படுத்துகிறான். ஒரு வெற்றிக்கு அல்லாஹ் தஆலா இந்த சோதனையின் மூலம் நம்மை தயார்படுத்துகிறான் அப்படின்றத தான் நம்ம நம்பணும். சோதனை தான் ஒரு வெற்றிக்கு அடையாளம், ஆரம்பம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு நம்ம நிறைய டெய்லி ரொட்டீன் லைஃப்ல நிறைய காசுகளை வந்து செலவு பண்ணுவோம், அப்படி தானே? கணக்கிலே இருக்காது. நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத்து கொடுக்க அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது, நிறைய செலவு பண்ணிட்டே இருப்போம். ஒரு எண்ட் ஆஃப் தி டே வந்து நம்ம கிட்ட இவ்வளவுதான் பணம், இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா அதை எவ்வளவு பார்த்து நம்ம செலவு பண்ணுவோம், இவ்வளவுதான். அப்போ ஒரு விஷயத்தை ஒரு நெருக்கடி வரும்போது தான் அந்த விஷயத்தோட வேல்யூ நம்மளுக்கு வந்து தெரியக்கூடியதா இருக்கு. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பெஸ்ட் அப்படின்னா சோதனை இல்லாம ஒரு விஷயத்தை நம்ம பெஸ்ட் இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா நம்மள பல பேர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? உடனே சரியாயிடும். ஒரு சோதனை நம்ம கிட்ட வருதா உடனே சரியாயிடும், இது சரியாயிடும், அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம உடனே ஒரு சொல்யூஷன் தரணும், அந்த சோதனை நம்மள ஆட்கொள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். சோதனை அல்லாஹ் தஆலா ஒருத்தர் கொடுக்குறான் அப்படின்னா இந்த ஒரு விஷயம், நான் இப்போ சொல்ல போற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிய வச்சிட்டோம் அப்படின்னா இனி எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் நம்ம சோர்வடைய மாட்டோம். அது என்ன விஷயம் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யாரை அல்லாஹ் நேசிக்கின்றானோ, யாரை அல்லாஹ் நேசிக்கின்றானோ அவர்களை தான் அல்லாஹ் சோதிப்பான். என்ன சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யாரை அல்லாஹ் நேசிக்கின்றானோ அவர்களை தான் அல்லாஹ் சோதிப்பான். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம வந்து அல்லாஹ்க்கு வந்து நம்மள பிடிக்கவே இல்லை போல, அதான் இவ்வளோ சோதனை, அவன்லாம் நல்லா இருக்கான், இவெல்லாம் நல்லா இருக்கான், பக்கத்து
நேசிக்கிறான். இப்படி பல பேர் நம்ம ஒன்றும் அவ்வளோ சூஃபிகள் கிடையாது, நம்மளும் எவ்வளோ பாவங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கும். இருந்தாலும் நம்மளுடைய இதில் நம்ம வந்து ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், நம்ம சோதிக்கப்படுறோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா ஒரு வெற்றியை நமக்கு கொடுக்க போறான். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான். இந்த ஒரு வார்த்தை போதும் இல்லையா, எல்லா சோதனைகளையும் நம்மளால் தாங்க முடியும். அல்லாஹ் யாரெல்லாம் நேசிக்கிறானோ அவங்க அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா சோதனை வழங்கக்கூடியவராக இருக்கான். இதுக்கு உதாரணம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நம்மளுடைய இறுதி இறை தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லாரும் சோதிக்கப்பட்டார்கள். யாரும் விதிவிலக்கு கிடையாது, எல்லாரும் அல்லாஹ் தஆலா நேசித்தான் தானே. எல்லா இறை தூதர்களையும் அல்லாஹ் நேசித்தான், அவர்களை நேசித்த சஹாபாக்களையும் அல்லாஹ் நேசித்தான். அவர்கள் அனைவரும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள், எப்படிப்பட்ட சோதனைகளை சந்திச்சாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன் மகனை சோதனையாக ஆக்கினான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன் மனைவியை சோதனையாக்கினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன் தந்தையை சோதனையாக்கினான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தை இல்லாமல் சோதனையாக்கினான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன் உற்றார் உறவினர்கள் எண்ணற்ற பல சோதனைகள், இன்னும் பல சஹாபாக்கள் பல சோதனைகளை ஆட்கொண்டார்கள். அப்போ அல்லாஹ் விரும்புற எல்லாருக்கும் சோதனை கொடுக்குறான். அப்போ நம்ம சோதிக்கப்படுறோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மள ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம நேசிக்கிறோம், அல்லாஹ் நம்மள நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த விஷயத்தை நம்பணும். ரெண்டாவது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஹஸிபன் நாசு ஐ யுத்ரகு ஹஸிபன் நாசு ஐ யுத்ரகு ஐ யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். நீங்க ஈமான் கொண்டுட்டீங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களை சோதிக்காம விட்டுரும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல நம்மள பார்த்து கேக்குறான். நீங்க லா இலாஹா சொல்லிட்டீங்க, ஈமான் கொண்டுட்டீங்க, அதனால அல்லாஹ் உங்களை சோதிக்காம விட்டுருவானா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கேக்குறான். இந்த வாழ்வை அல்லாஹ் தஆலா சோதனையா ஆக்கிட்டான். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் எவர் செயல்களால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காகவே அல்லாஹ் தஆலா இந்த வாழ்வையும் மரணத்தையும் படைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அப்போ யாரும் விதிவிலக்கு கிடையாது, அல்லாஹ்வுடைய சோதனையில இருந்து யாருமே விதிவிலக்கு கிடையாது. அல்லாஹ் வந்து காஃபிரை தான் சோதிப்பான், அல்லாஹ் தஆலா வந்து முனாஃபிக்கை தான் சோதிப்பான், அல்லாஹ் வந்து முஷ்ரிக்கை தான் சோதிப்பான், அப்படி கிடையவே கிடையாது. அல்லாஹ் இவர்களை காட்டிலும் ஒரு முஸ்லிமை தான் அல்லாஹ் தஆலா அதிகப்படியாக சோதிக்கிறான். அப்ப சோதனை அப்படின்றது கண்டிப்பா எல்லாருக்கும் வரும், அது கண்டிப்பா அது யாராலும் தவிர்க்க முடியாது. சோதனை இல்லாமல் ஒரு சாதனை இல்லை, சோதனை இல்லா வாழ்வும் இல்லை. ஆக சோதிக்கப்படுவோம், கண்டிப்பா சோதிக்கப்படுவோம். ஆனா எதுவரை அல்லாஹ் தஆலா தன் திருமறையில சொல்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. இதையும் நினைவில் நிறுத்திக் கொள்ளணும். எல்லாருமே நினைவில் நிறுத்திக் கொள்ளக்கூடிய ரெண்டாவது விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம், அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்களுக்கு தான் சோதனை வழங்குறான். ரெண்டாவது, எந்த அளவுக்கு அல்லாஹ் சோதிக்கிறான் அப்படின்னா, ஒரு ஆத்மா, ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அவனுடைய சக்திக்கு உட்பட்டவாறு தான் அல்லாஹ் என்ன பண்றான், சோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஒரு மனிதனால் பண கஷ்டத்தை மட்டும் தான் தாங்க முடியும் அப்படின்னா அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பண கஷ்டத்தை மட்டும் தான் கொடுப்பான். அந்த ஆத்மா எவ்வளவு, அதனுடைய சக்தி என்ன அப்படின்றது ரப்புக்கு தெரியும். ஒரு மனிதனுக்கு உறவால் சோதனை வந்தாலும் அவன் அதை தாங்குவான் அப்படின்னா அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு உறவால் ஒரு சோதனை கொடுப்பான். ஒரு மனிதனால் பண கஷ்டத்தை தாங்க முடியாது என்றால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சோதனைகளை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை மட்டும் உள்வாங்கிட்டு சிந்திச்சு பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும். ஒரு சோதனை நம்மளை வந்து ஆட்கொள்ளுது அப்படின்னும் போது நம்ம பொறுமையா இருக்கணும். ஏன்னா பொறுமையா இருக்கிறவங்களுக்கு தான் நன்மாராயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு விஷயம், கஷ்டப்பட்டு ஒரு விஷயம், இப்போ ரேஷன் கடையில் இந்த டைம்ல காசு கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ பொங்கல்னு சொல்லி ஒரு சில ஸ்கீம் போயிட்டு இருக்கு இல்லையா? அந்த டோக்கன் வாங்கும்போது எவ்வளவு கஷ்டங்கள் படுவோம். நம்ம கிட்ட இல்லாத 1000 ரூபாவா, 2000 ரூபாவா, 3000 ரூபாவா நம்ம கிட்ட அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா பரக்கத் கொடுத்துருப்பான், அப்படிதானே? இருந்தாலும் அந்த லைன்ல நின்று கடைசியா அந்த 3000 ரூபாய் வாங்கும்போது நம்ம பல 3000 ரூபாய்களை செலவு பண்ணிருப்போம். அந்த கடைசியா லைன்ல நின்று அந்த 3000 ரூபாய் வாங்கும்போது ஒரு ஹாப்பி வரும் பாருங்க, அதுதான் வெற்றி. அது வந்து ஈஸியா போன உடனே டோக்கன் கொடுத்து 3000 ரூபாய் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய அருமை தெரியாது. ஒரு கியூல நின்று நம்ம சொல்லுவோம் இல்ல, கால் கடைக்கு அவ்வளவு நேரம் நின்று அந்த காசை வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பரிப்பு வரும் இல்லையா மனசுக்குள்ள. அந்த எண்ணம் வரணும் அப்படின்னா அந்த சோதனை நிகழ வேண்டும். அந்த சோதனை மூலம் தான் ஒரு மனிதன் படிப்பினை பெறக்கூடியவனா இருக்கான். இவ்வளோ சொன்னாலும் இவ்வளோ தெரிந்தாலும் ஒரு மனிதன் சோதனை வந்துட்டா அப்படின்னா அடுத்ததான் அவன் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தன்னை சோர்வாக்கிப்பான். சோதனை வந்துருச்சா அவ்வளவுதான், இதுக்கப்புறம் அவன் இடிஞ்சு போய் உட்காந்துருவான். ஐயோ முடியலப்பா, என்னால எவ்வளோ விஷயம், எவ்வளோ சோதனை, என்னால் தாங்க முடியல, அவ்வளோ சோதனை, அல்லாஹ் தஆலா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சோர்வடைஞ்சு போயிடும். ஆனா ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை அவன் என்ன நினைக்கிறானோ அது கண்டிப்பா நடக்காது. தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் என்னதான் நின்னாலும் அது நடக்காது. அல்லாஹ் எதை விதித்திருக்கானோ அதுதான் நடக்கும். நான் ஒரு பெரிய செல்வந்தரா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் அல்லாஹ் எதை விதித்திருக்கானோ, ஆக மொத்தம் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு முஸ்லீம் என்ன அதிகமா நேசிக்கிறானோ, இன்னும் அல்லாஹ் தஆலா தன் திருமறையில சொல்றான், ஒன்றை நீங்கள் வெறுப்பீர்கள், ஒரு விஷயத்தை நீங்க வெறுப்பீங்க, ஐயோ இந்த விஷயமா அப்படின்னு நீங்க வெறுப்பீங்க, ஆனா அதுதான் உங்களுக்கு சிறந்ததா இருக்கும். ஒன்றை நீங்க நேசிப்பீங்க, இதுதான்ப்பா பெஸ்ட், இவங்க மட்டும் நம்ம லைஃப்ல கிடைச்சிட்டாங்க, நம்ம லைஃப் எங்கேயோ போயிடும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, ஆனா அதுதான் உங்களுக்கு தீயதா இருக்கும். வல்லாஹு யஅலம் லா தஅலம். நீங்க அறியாத ஒரு விஷயத்தை அல்லாஹ் நன்கு அறியக்கூடியவனா இருக்கான். எது சிறந்தது அப்படின்றத அல்லாஹ் மட்டும் தான் அறியக்கூடியவனா இருக்கான். நமக்கு நலவு நாடுறவங்க யாரு? நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளுடைய தாய். அதை தாண்டி இந்த உலகத்துல யாருமே நமக்கு நலவு நாட மாட்டாங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், நம்மளோட கணவனாகட்டும், நம்மளுடைய பிள்ளைங்களாகட்டும், ஏதோ ஒரு இடத்துல, ஏன் அப்படின்னா தாய்க்கு ஒரு பெரிய அந்தஸ்தே மார்க்கம் கொடுத்துருக்கு. ஸோ தாயால் மட்டும்தான் ஒரு பிள்ளைக்கு நலவு நாட முடியும். அந்த தாயை விட 100 மடங்கு, எப்படி 100 மடங்கு அதிகமானவன் யாரு? ரப்பு. அந்த ரப்பு நமக்கு தீங்கை நாடுவானா? நம்மளை கஷ்டப்படுத்த நினைப்பானா?
ரஹ்மானா இருக்கான், ரஹீமா இருக்கான், நம்ம மேல பாசத்தை வச்சிருக்கான். நிறைய ஹதீஸ்கள் கேட்டிருப்பீங்க நீங்க மறுமை நாளுடைய நிகழ்வை பத்தி. நிறைய ஹதீஸ் கேட்கும்போது கொத்து கொத்தா நரகத்துல தூக்கி போட்டுட்டு இருப்பாங்க நாளைக்கு மறுமை நாள்ல. அல்லாஹ் இரக்கம் கொண்டு ஒவ்வொரு விஷயமா மலக்குமார்கள் வருவாங்க. நீங்க போங்க நரகத்துக்கு போங்க. அவங்க யாருடைய உள்ளத்தில் கோதுமை முத்து அளவு, கோதுமை முத்து தெரியும் இல்லையா, மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முத்து இருக்குமே, அந்த முத்து அளவு யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கோ அவங்களை ஃபில்டர் பண்ணி எடுத்துருவாங்க. அவங்கள சுத்தம் பண்ணி சொர்க்கத்துல போடுங்க. எப்படிப்பட்டவங்கள? ஆல்ரெடி நரகத்துல போட்டவங்கள. நெக்ஸ்ட் மலக்குமார்களை திருப்பி கூப்பிடுறான். மலக்குமார்கள் இங்க வாங்க, கோதுமை முத்தில் பாதி, கோதுமை முத்து பாத்திருக்கீங்க, அதுல நடுவுல ஒரு கோடு வரும், அத பாதி, சரிங்களா? அந்த பாதி அளவு யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கோ அவங்களை ஃபில்டர் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, சுத்தம் செய்து சுவனத்துல போடுங்க. திருப்பி அல்லாஹ் கூப்பிடுறான், மலக்குமார்கள் இங்க வாங்க, யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்கோ, கடுகளவு ஈமான் இருக்கோ அவங்களை நீங்க என்ன பண்ணுங்க, சுத்தம் செஞ்சு சுவனத்துல போடுங்க. சுப்ஹானல்லாஹ். அதோட முடிஞ்சுச்சா? அதோட முடியல. ஏன்னா அவன் கருணையாளனாச்சே, அவன் ரஹ்மானா இருக்கானே, ரஹீமா இருக்கானே. அவன் என்ன பண்றான், தன்னுடைய கரத்தை நரகத்தில் உள்ள விட்டு அதில் எவ்வளவு பேர் இதை கற்பனை செய்து பார்க்காதீர்கள், அல்லாஹ் நம் கற்பனைக்கு அப்பாற்பட்டவன். ஹதீஸை சொல்லணுமேன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றேன். சோ அவனுடைய இதுல எவ்வளவு பேர் வராங்களோ அவ்வளவு பேரையும் தூய்மை செய்து அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல விடக்கூடியவனா இருக்கான். சுப்ஹானல்லாஹ். அப்போ எந்த அளவுக்கு கருணையாளன். நமக்கு ஒரு விஷயத்தை நலவு நாடுவதில் தாயை காட்டிலும் 100 மடங்கு நம்ம மீது அக்கறை காட்டக்கூடியவன் நம்மளுடைய ரப்பு. அப்போ நம்மளை சோர்வடைய விடுவானா? கண்டிப்பா மாட்டான். அப்போ நம்ம சோர்வு அடையாம இருப்பதற்கு என்ன பண்ணலாம்? ஏன்னா சோதனை வர்றது நிச்சயம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் சோதனை நம்மளை வந்தே அடையும். சோதனையில இருந்துதான் நமக்கு ஒரு படிப்பினை கிடைக்கும். அந்த படிப்பினை மூலம் தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அந்த வெற்றி பெற்றால் மட்டும்தான் மீண்டும் அந்த சோதனை நம்மளை நிகழாம பார்த்து போனவன். சோ சோதனை ஊர்ஜிதம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. ஆனா நம்ம மனிதர்கள் தானே, நம்ம ஒன்றும் மலக்குமார்கள் கிடையாது. ரொம்ப சோர்வு அடைஞ்சிரும். ஒரு வாட்டி அடிச்சா தாங்குவோம், 2 வாட்டி அடிச்சா தாங்குவோம், அப்படி ஒவ்வொரு வாட்டி அடிப்பட்டா நம்ம என்ன பண்ணுவோம், புஷ்னு போயிடும். அப்போ சோர்வாயிடும். அப்போ சோர்வு ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், அதுல இருந்து நம்மளை எப்படி ஸ்ட்ரெஸ் ஆகாம டிப்ரெஸ் ஆகாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம், எனக்கு தெரிஞ்ச விஷயம், நம்ம முன்மாதிரிகளை ஃபாலோ பண்ணலாம். நம்மளுடைய முன்மாதிரிகள்னா யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாம், சஹாபாக்கள் சொல்லலாம், நபிமார்கள் சொல்லலாம், இமாம்களை சொல்லலாம், தாபியீன்களை சொல்லலாம், தபா தாபியீன்களை சொல்லலாம், இல்ல நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்க நம்மளுடைய பெற்றோர்களா இருக்கலாம். இப்படி நம்மளுடைய முன்மாதிரிகளை எடுத்துக்கலாம். 2வது பொறுமையா இருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நான் பொறுமையை பத்தி பயானே பேச மாட்டேன், ஏன்னா எனக்கு பொறுமை அவ்வளவா இருக்காது. சோ நம்ம பொறுமையை கையாளணும். எந்த அளவுக்கு பொறுமையா இருக்குமோ அதனுடைய அளவுக்கு வெகுமதி நமக்கு ரொம்ப அதிகமா கிடைக்கும். சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காலல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஸ்லீம் சோதிக்கப்படுறான் அப்படின்னா அவன் ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, இன்னா லில்லாஹி வ இன்ன இலைஹி ராஜிஊன். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா, ஒரு மௌத் செய்தி கேட்டால் மட்டும் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தும். ஆமாவா இல்லையா சொல்லுங்க பாப்போம். இந்த இன்னா லில்லாஹி வ இன்ன இலைஹி ராஜிஊன் அப்படின்ற வார்த்தை மரண செய்தியை கேட்டால் மட்டும் தான் நம்ம சொல்றோம். எந்த சோதனை நம்ம கிட்ட நிகழ்ந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஒரு முறை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களை பத்தி நீங்க வரலாற்றுல கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பயான்கள கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு செய்தியை சொல்லி அனுப்புறாங்க. என்ன செய்தி அப்படின்னா, அவர்களுடைய கணவரான அபூ சலமா அவர்கள் மரணித்து விட்டார்கள். சல்மான்றது அவங்களுடைய பிள்ளை பேரு. அவங்களுடைய தந்தையான அபூ சலமா, தாய் உம்மு சலமா, சரிங்களா? சல்மாவின் தாய், சல்மாவின் தந்தை, அப்படிதான் அவங்க வந்து வரலாற்றுல சிறப்பிச்சு கூறப்பட்டாங்க. சோ உம்மு சலமா, அபி சலமா. உம்மு சலமா என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு நியூஸை சொல்லி அனுப்புறாங்க, தன்னுடைய கணவன் இறந்துட்டாங்க அப்படின்றது. இதை கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, உம்மு சலமாவை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுங்க. அவங்களுடைய அதாவது அவங்களை வந்து துஆ செய்ய சொல்றாங்க. எப்படி துஆ செய்ய சொல்றாங்க அப்படின்னா, எந்த தீங்கு, அதாவது இப்போ அவங்க வந்து அவங்களுடைய கணவன் வந்து மரணிச்சிட்டாங்க இல்லையா, இது வந்து அவங்களுக்கு ஒரு சோதனை தான். இந்த சோதனையை என்னிடத்துல நீ நீக்கி இதை விட சிறந்ததை தாயா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி துஆ செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புறாங்க. உம்மு சலமா கிட்ட இந்த நியூஸ் வந்து போகுது. போன உடனே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னுடைய கணவர் அபூ சலமாவை காட்டிலும் சிறந்தவர் இந்த உலகத்தில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதாவது இந்த வார்த்தை நம்ம கவனிக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, அவர்கள் எந்த அளவுக்கு தன் கணவன் தன் மனைவியை நேசித்திருந்தால் ஒரு மனைவியின் வாயிலிருந்து இந்த வார்த்தை வருது, என் கணவர் சிறந்தவர், இவரை காட்டிலும் சிறந்தவர் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை வருது. காலப்போக்கில் என்ன நடந்துச்சு தெரியுமா, இவங்க கேட்ட துவாவுக்கு உலகத்துல அவங்கள அபூ சலமாவை விட சிறந்தவர் யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி உம்மு சலமா அன்னைக்கு சொன்னது, அல்லாஹ் தஆலா அவர்களை காட்டிலும் ஒரு சிறந்தவரை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழி துணையாக்கினான், சரி வாழ்க்கை துணையாக்கினான். யார் தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். அது எந்த அளவுக்கு அவங்களுடைய துவா பவரா இருந்திருக்கு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொன்னபோது அவங்க அவங்களுடைய கணவரை நேசித்தார்கள். அதனால அந்த வார்த்தை வந்து இருந்தும் ரசூலுல்லாஹ் சொன்னதை அவர்கள் துவாவாக கேட்டார்கள். அவங்க பெற்ற வெற்றி என்ன, உலகத்திலே சிறந்தவர், உலக மக்கள் மறுமை நாளிலும் சிறந்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை திருமணம் செய்றாங்க. அப்போ ஒரு துன்பம் நம்மளை ஆட்கொள்ளும் போது ரசூல் அல்லாஹ் தஆலா தன் திருமறையில சொல்றான், இன்ன மஅல் யுஸ்ரி யுஸ்ரா ஃப இன்ன மஅல் யுஸ்ரி யுஸ்ரா. நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது, நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது. இந்த ஹதீஸை நம்ம நல்லா இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சோம் அப்படின்னா, துன்பத்துடன், சரிங்களா, துன்பத்துக்கு பிறகு இன்பம் இருக்கு நல்லா சொல்லல குர்ஆன்ல. துன்பத்துடன் இன்பம் இருக்குது அப்படின்னா என்னது, துன்பமும் இன்பமும் சேர்ந்து, ஒரு துன்பம் வருதுன்னா சேர்ந்து இன்பமும் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும், அந்த துன்பத்தை கடந்து போகணும். ஒரு பகலை அடைய வேண்டும் அப்படின்னா இரவை கடக்கணும், இரவுலேயே ஸ்டாப்பா அப்படி நிற்க கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா, ஒரு துன்பம் வந்துச்சுன்னா அதை கடந்து போக மாட்டோம். அதுலேயே துன்பம் வந்துச்சு என்னால தாங்க முடியல, வலிக்குது, வேதனையா இருக்கு, சோதனையா இருக்குன்னு சொல்லி அதுலேயே நிற்கிறோம். கடக்கணும், கடந்து போகணும். எப்படி கடக்கிறது, அதுக்கு தான் சொன்னா நம்ம முன்மாதிரிகளை பார்க்கணும். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படாத சோதனையா, அவர்கள் படாத கஷ்டமா, அவர்கள் படாத துக்கமா? சொந்த உறவினர்களால் புறக்கணிக்கப்பட்டாங்க. இஸ்லாத்தை சொல்லும் போது சொந்த உறவினர்களால் புறக்கணிக்கப்பட்டார்கள், சொந்த ஊரை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டார்கள்,
3 ஆண் குழந்தைகளும் இழந்தார்கள். மௌத்தா போன 3 ஆண் பிள்ளைகள். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறைஷியர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாரிசு அற்றவன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேலி செய்வாங்க. அடுத்து தனக்கு பக்கபலமாக இருந்த தன்னுடைய சிறிய தந்தையான அபூ தாலிபை இழந்தார்கள். யாரா இருந்தாலும் சரி, நான் முஹம்மதுக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு சொல்லி குறைஷியர்கள் எதிர்த்து நின்ற போது அபூ தாலிப் அவர்கள் மட்டும் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கபலமா இருந்தாங்க. அவர்களே இழந்தார்கள். அதை விட அவர்களுக்கு பாசம் மிகுந்த எல்லா நேரத்திலும் துணையாக இருந்த துணைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் இழந்தாங்க. எந்த அளவுக்கு பாசம் மிகுந்த ஒரு துணை அப்படின்னா இவர்கள் மீது ஆயிஷா நாயகி பொறாமை கொள்வாங்களாம். எப்படி அப்படின்னா கதீஜா நாயகி மரணிச்சதுக்கு அப்புறமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா நாயகியின் தோழிகளை வந்து கண்ணியப்படுத்துவாங்க. எந்த அளவுக்கு பாருங்க, எந்த அளவுக்கு தன் மனைவி நேசிச்சிருந்தா அவங்களுடைய தோழிகளும் கண்ணியப்படுத்திருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல நாள் பசியால் வாடி இருக்காங்க, புறக்கணிக்கும் மக்களால் புண்பட்டிருக்காங்க. அவ்வளவு மக்கள். தாயிஃப் நகரம் சம்பவம்லாம் நம்மளுக்கு கேட்டு கேட்டு மனசுல பதிஞ்ச ஒரு விஷயம். தன்னை அதிகமாக நேசித்த சஹாபாக்களை இழந்தார்கள். யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களெல்லாம் கொண்டு குவித்தார்கள். இப்படி எல்லா விதமான சோதனைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டார்கள். ஆனா பொறுமையா இருந்தாங்க. யா அல்லாஹ் என்னால முடியல இவர்களை அழிச்சிருன்னு சொல்லி ஒரு நாள் அல்லாஹ் தஆலா கையேந்தி அல்லாஹ் கிட்ட வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யல. அவர்கள் துஆ செய்தால் உடனே கபூலாக்கப்படும். ஆமாவா இல்லையா? எல்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? பொறுமையாக சகித்துக் கொண்டார்கள். அதனுடைய வெற்றி என்னது? மக்காமா வெற்றி. எவ்வளவு பெரிய வெற்றி அப்படின்னா சொல்ல வார்த்தை இருக்காது. இன்னைக்கு உலகம் முழுவதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்காம, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறதை கேட்காம, அவர்களை நசியத்தை செவிமடுக்காம இன்னைக்கு பல கோடி இஸ்லாமியர்கள் இருக்காங்க அப்படின்னா அது அவர்களின் பொறுமையால் கிடைத்த வெற்றி. அவர்கள் பட்ட சோதனையில் அவர்கள் பெற்ற சாதனை அது. இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு மறுமை நாளிலும் அவர்கள் அமீராக்கப்படுவார்கள். எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து! அப்போ அந்த சோதனையை அவர்கள் என்ன பண்ணாங்க? தாங்கிக்கிட்டாங்க, பொறுமையா இருந்தாங்க. சோ இதுல இருந்து நம்ம படிப்பினை பெற வேண்டாமா? சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இறை தூதர்கள், அவர்களுக்கு அந்த பக்குவம் இருக்கும். நாம் அப்படிப்பட்டவர்களா? நாம் சாதாரண மனிதர்கள் தானே. அதனால தான் அல்லாஹ் தஆலா மனிதர்கள்ல இருந்து இறை தூதரை இறக்கினான். சரி, ரசூலுல்லாஹ் விடுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் எந்த அளவுக்கு சோதனை, எவ்வளவு சோதனைகள். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமான சோதனைகளை பெற்றுட்டு இருக்கோம். அப்படிதானே? செல்வம் கொடுத்து அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான், செல்வத்தை எடுத்து சோதிக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான சோதனைகளை பார்த்துட்டு இருக்கோம். அப்படிதானே? உதாரணத்துக்கு ஒருத்தர் கிட்ட செல்வம் இல்ல, நம்ம தான் ரொம்ப ஏழ்மையா இருக்கும், அல்லாஹ் தஆலா எனக்கு காசு இல்லாம சோதிக்கிறானே, நமக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்து சோதிக்கிறானே அப்படின்னு நம்ம யாராவது ஒருத்தர் செல்வத்திற்காக வேதனைப்பட்டோம் அப்படின்னா முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நினைவு கூறுவோம். எப்படிப்பட்ட மனிதர்! செல்வாக்கு மிகுந்தவர். அவ்வளோ செல்வம். காலையில போட்ட ஆடையை ஈவினிங் போட மாட்டாங்க, அந்த அளவுக்கு செல்வம். அவர்கள் நடந்து போன வீதியை அதுக்கு பின் வரக்கூடியவங்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல முஸ்அப் நடந்து போயிருக்காங்க. அவங்களுடைய வாசனை திரவியின் மூலம் அவ்வளோ பவர் இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் வீட்டை விட்டு துரத்தி அடிக்கப்படுறாங்க. செல்வமா பணமா அவ்வளவு கொழுத்து நல்ல ஜாலியா ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாத்தையும் விட்டு விரட்டி அடிக்கப்படுறாங்க. கடைசியில் அவங்களுடைய மரணம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவங்களுடைய மரணம் கஃன் துணி இல்ல, தலை மூடினால் காலை தெரியுது, கால் மூடினால் தலை தெரிகிறது. கடைசியில் இதுகீர் அப்படின்ற ஒரு புள்ளை கொண்டு அவர்களை கஃனிட்டு அடக்கம் செய்யறாங்க. எப்படிப்பட்ட ஒரு மனிதர்! எப்படிப்பட்ட மனிதர்! செல்வம் இல்லாத மனிதர் கிடையாது, செல்வத்தில் திளைத்து வாழ்ந்த ஒரு மனிதர். ஆஃப்டர் இஸ்லாம் அவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ரப்பு மட்டும் போதுப்பா, நாளைக்கு சொர்க்கம் மட்டும் போதுப்பா, நான் சொர்க்கத்துல இருந்தா மட்டும் போதுப்பா. இதை நம்ம இன்னைக்கு நினைக்கிறோமா? இன்னைக்கு பேசுற நானாக இருந்தாலும் சரி, கேட்கிற நீங்களா இருந்தாலும் சரி, கேட்பதற்கும் பேசுவதற்கும் நல்லா இருக்கும் நம்ம நினைப்போம். ஆனா நம்மளுடைய லைஃப்ல அதை அப்ளை பண்றதுக்கு எல்லாருக்கும் சிரமம் தான், எல்லாருக்குமே சிரமம் தான். யாரும் விதிவிலக்கு கிடையாது. ஆனா இதை கொண்டு வரணும். சரி, தன்னை ஒரு மனுஷனா கூட ஒருத்தவங்க வீட்டுல நம்மள மதிக்க மாட்டாங்க, எனக்கு அதுவே பெரும்பாடா இருக்கு. நம்மள ஒரு மனுஷனாவே வீட்டுல மதிக்க மாட்டாங்க, எனக்கு அதுவே பெரும் சோதனையா இருக்கு அப்படின்னா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நினைச்சு பார்ப்போம். எப்படிப்பட்ட சோதனை தெரியுமா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு? அவர் ஒரு கருப்பினத்தர், ஒரு அடிமை. அவ்வளோ கஷ்டம். அவங்களுடைய எஜமானன் அவங்களை கல்லாலையும் சொல்லாலையும், அது போக பாறாங்கல் எடுத்து நெஞ்சு மேலே வச்சு நீ இஸ்லாத்தை விடு அப்படின்னு சொல்லி குழந்தைகளை விட்டு கல்லை விட்டு எரிஞ்சு அடிச்சு, இதெல்லாம் பெரிய நம்ம நிறைய கேட்டுருக்கோம்னா சும்மா அதை டச் பண்ணிட்டு விடுறேன். ஸோ இவ்வளோ கஷ்டங்களிலும் நான் இஸ்லாத்தில் ஊர்ஜிதமா இருப்பேன், எனக்கு அல்லாஹ் மட்டும்தான். இந்த சோதனைகள்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது, நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த சோதனை எனக்கு ஒரு விஷயமே, இதுக்கு மேலே நீ சோதனை கொடு. யார்கிட்ட கேட்குறாங்க? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவனுடைய எஜமானன் கிட்ட, அதாவது நம்ம எஜமானன் சொல்லக்கூடாது, அவனுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க உமையா இப்னு கலஃப் அவங்க கிட்ட கேட்டான், இதுக்கு மேல உன்னால என்ன சோதிக்க முடியுமா? உனக்கு வேதனை கொடுக்க முடியுமா? கொடு, நான் தாங்குறேன், நான் பொறுமையா இருக்கேன். இறுதி வெற்றி என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிலாலுடைய காலடி சப்தத்தை நான் சொர்க்கத்துல கேட்டேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய விஷயம். வாழ்ந்துட்டு இருக்கும்போது கேட்கறாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வாயால கேட்கறாங்க, நான் சொர்க்கத்துல உன்னோட காலடி. அப்ப எப்படி? தெரிஞ்சிச்சு, சொர்க்கவாசி தெரிஞ்சிச்சு. காரணம் என்ன? அவ்வளோ சோதனைகளையும் பொறுமையா இருந்தாங்க. யாருக்கும் கிடைக்காத ஒரு அந்தஸ்து, காபாவின் ஏறி நின்று வாங்க சொன்னாங்க. யாருக்குமே கிடைக்கல, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டார்கள். கருப்பு இனத்தர் பிலால் ரலியல்லாஹு அவரை பார்ப்பதற்கு கூட விருப்பமில்லை என்று ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதர் காபாவின் மீது ஏறி நின்று அல்லாஹ்வின் பாங்கு சப்தத்தை ஒலித்தார்கள். இப்போ எவ்வளவு பெரிய அந்தஸ்து! சரி, அடுத்து நம்ம ஒரு பெண்ன்றனால வீட்டில் யாரும் மதிக்க மாட்டாங்களா? அதனால நீ ஒரு பெண், உனக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லி உங்களை குறைவாக எடை போட்டு நினைக்கிறாங்களா? நம்ம நினைச்சுப்போம். என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உஹது போரில் தனி ஒரு பெண்ணாக நின்று தன் உயிரை துச்சமாக நினைத்து வரக்கூடிய வீல்களை தன் மார்பிலும் கைகளும் ஏந்து தன்னோட உயிரே போனாலும் சரி என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் காப்பேன் அப்படின்னு சொல்லி வீரமாக நின்றது ஒரு பெண். எப்படிப்பட்ட பெண்? 1000 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி வளைக்கிறான். உஹது போர் எப்படிப்பட்ட போர் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த போரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தவர் ஒரு பெண், உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க
எப்படிப்பட்ட ஒரு வீரம். அது மட்டும் தான் பெண்ணா? நெக்ஸ்ட் பாருங்க, ஹதீஸ் கலைகளில் ஆண்களில் அதிகம் ஹதீஸ்களை அறிவித்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஆண்கள் மட்டும் தானா? இல்ல, சரிசமம், பெண்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு தகுதி இருக்குன்றது சொன்னது மார்க்கம். ஆயிஷா நாயகி அறிவித்தார்கள் அவ்வளோ ஹதீஸ்கள். ஆயிஷா நாயகி யார்? ஒரு பெண். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போரில் காத்தவர் யார்? ஒரு பெண். இன்னும் இப்படி நிறைய பேரை சொல்லிட்டு போலாம். குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குழந்தையின் மூலம் உங்களை சோதிக்கிறானா? சபர் செய்யுங்க, சபர் செய்யுங்க, அல்லாஹ் தஆலா கண்டிப்பா கொடுப்பான். இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் தஆலா குழந்தை இல்லாமல் சோதித்தான். என்னடா இப்ராஹிம் நபிக்கு குழந்தை இல்லையா, என்ன சொல்லுது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 80க்கும் மேற்பட்ட வயதுக்கு அப்புறம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு குழந்தையை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நம்மளுக்கு தனிப்பட்ட பாடு. ஒவ்வொரு ஹஜ் பெருநாள் போதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹிஸ்டரி கேட்டு ரொம்ப சரளமா இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சாரா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி இருந்தாங்க. அவர்கள் மூலம் குழந்தையே இல்லை. பல ஆண்டுகள் அவங்களுக்கு அபிஷேக் சொல்லும் கூட நான் ஒரு மலடி, எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சாரா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. ஆனா கொடுத்தான் இல்லையா அல்லாஹ்? கொடுத்தான் இல்லையா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பல நாள் குழந்தை இல்லை. ஆனா எப்படிப்பட்ட ஒரு குழந்தை, அல்லாஹ்வால் பெயரிடப்பட்ட ஒரு குழந்தை யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தான். இப்படி பல சோதனைகள் கடந்தாலும் சரி, ஃபைனலா கணவனால் ஒரு சோதனையா? ஆசியா அலைஹிஸ்ஸலாமை பார்ப்போம். சொத்து இருக்கு. யார்? ஆசியா அலைஹிஸ்ஸலாமுடைய கணவன் யார் தெரியுமா? ஃபிரௌன். ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான் இந்த அகிலத்தாளுடைய இறைவன் அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் சொல்லிட்டு இருந்தான். அப்படிப்பட்டவருடைய மனைவி. ஃபிரௌனுக்கு எவ்வளவு மனைவிகள் இருந்தாலும் ஆசியா அலைஹிஸ்ஸலாம் தான் அவனுக்கு ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு மனைவி. அப்படி ஒரு பாசம் ஆசியா அலைஹிஸ்ஸலாம் மீது. ஆனால் இஸ்லாத்தை அறிந்த பிறகு ஆசியா அலைஹிஸ்ஸலாம் சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டாங்க. ஆனா விட்டானா பயங்கரமான சோதனை கொடுத்தான். யாருக்கு? தன்னுடைய பாசம் மிகுந்த மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாமுக்கு பயங்கரமான சோதனை கொடுத்தான். பொறுமையா இருந்தாங்க. ஆனா ஒண்ணே ஒன்று ரப்பு கிட்ட கேட்டாங்க, ரப்பி இப்னி லி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, யா இறைவா எனக்கு சுவனத்தில் ஒரு வீட்டை கொடு, நான் எல்லா விதமான சோதனையுமே நான் தாங்கிக்கிறேன், இந்த ஃபிரௌனை விட்டு என்ன பாதுகாப்பு கொடு, எனக்கு சொர்க்கத்துல ஒரு வீட்டை கொடு. ஆனா அல்லாஹ் தஆலா அதை விட பெருசா ஒன்று சொன்னான். சிறந்த பெண்மணி முஃமின்களின் ஒரு அடையாளமாக அல்லாஹ் தஆலா யாரை மாத்தினா? ஆசியா அலைஹிஸ்ஸலாம். இப்படி எல்லா விதத்திலும் எல்லா சோதனைகளிலும் அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு முன்மாதிரியை கொடுத்திருக்கான். அவர்களை நினைத்து பார்க்கும்போது, நாம் சோர்வடையும் போது அவர்களை நினைத்து பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்மளே பூஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, அப்போ சோதனையால் சோர்வானவர்களா நீங்கள் அந்த டாபிக் பார்த்தாச்சு. எது உண்மையான சோதனை? பேலன்ஸ் டாபிக் இருக்குல்ல, முடிச்சுட்டு பயப்படாதீங்க. எது உண்மையான சோதனை? எது உண்மையான சோதனை அப்படின்னா, நாளை மறுமை நாளில் நாம் கை செய்தப்பட்டால் மட்டும்தான் உண்மையான சோதனை. நாளைக்கு நம்மளை பார்த்து பாசமா வளர்த்த தாய் தந்தையானாலும் சரி, இன்னைக்கு நம்மளை பாதுகாத்துட்டு இருக்க கணவனா இருந்தாலும் சரி, நம்ம பாதுகாத்துட்டு இருக்க பிள்ளையா இருந்தாலும் சரி, நாளைக்கு நம்ம எல்லாம் விட்டுட்டு ஓடுவாங்க, நம்ம நன்மையை குடிப்பாங்களோ அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட நாட்களில் நாம் கை செய்தப்படக்கூடாது அப்படின்னா நம் வாழ்வில் எல்லா விஷயங்களிலும் சரியாக இருக்க முயற்சி செய்யும். இங்க வரக்கூடிய சோதனை எல்லாம் சாதாரண விஷயம். நாளை மறுமையில் ஒரு மனிதன் சோதனையாக்கப்பட்டால் அதுதான் நம் வாழ்வில் மிக மிக இழிவான ஒரு விஷயம். நாளைக்கு மறுமை நாள்ல இழிவாக்கப்பட்டவர்கள் கூறுவாங்க, யாரை தனி குந்து துராபா, நான் மண்ணோட மண்ணா போய்க்க கூடாதா, இந்த மண்ணோட மண்ணா மக்கி போய்க்க கூடாதா, இப்படிப்பட்ட ஒரு கை செய்ததுல நான் ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட சோதனையிலிருந்து நாம் பாதுகாக்கப்படும். அதுதான் உண்மையான சோதனை. அந்த சோதனையை நாம் அடையக்கூடாது என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டி தந்த அல்லாஹ்வுடைய அச்சமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த விதமும் நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களையும் நம்ம பேணி பாதுகாக்க வேண்டும். இவை அனைத்தையும் நாம் சரியாக செஞ்சோம் அப்படின்னா உலகிலும் நம்ம என்ன பண்ணுவோம்? வெற்றியாளர்களா இருப்போம். நம்ம இந்த உலக வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நம்மளால டேக்கிள் பண்ணி நம்மளால போக முடியும். ஏன் அப்படின்னா அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அதுல யோசிக்கவே கூடாது. அல்லாஹ் தஆலா உங்களை சக்திக்கு மேல சோதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ நம்ம சக்திக்கு மேல அல்லாஹ் நம்மளை சோதிச்சுட்டானா அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம், ஒவ்வொரு சோதனைகளையும் பொறுமையாக இருந்து அதை கடந்து நம்ம வெற்றியை அடையணும். நமக்கு ஒரு சோதனை வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்பா எண்ட் ஆஃப் தி டே நமக்கு ஒரு வெற்றி இருக்கு, அது இருக்கு, அதை நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம், அது நம்மளுக்கு கிட்ட கிடைக்க போகுது, அவ்வளவுதான். ஒன் டே ஃபர்ஸ்ட் நாள் சோதனை, ஃபர்ஸ்ட் நாள், ரெண்டாவது நாள், மூணாவது நாள், எப்போ முடியும்ன்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா முடிவு என்னன்றது நம்மளுக்கு தெரியும். எப்போ முடிய போகுது நம்மளுடைய சோதனை, எப்போ முடிய போகுதுன்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்மளுடைய முடிவு எப்படி இருக்கும் தெரியும். ஒண்ணு அந்த சோதனையில இருந்து நம்ம வெளியே வந்துருவோம் கம்பல்சரி. அதை விட பெஸ்ட் அல்லாஹ் தஆலா நம்ம எப்படி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுத்தான். உம்மஹாத்துல் முஃமினீன் நல்லா சொல்லிட்டான். அப்படிப்பட்ட அந்தஸ்து அதே மாதிரி அல்லாஹ் தஆலா அதை விட சிறந்த ஒரு வெகுமதி, அதை விட சிறந்தது இல்லை, அது மாதிரி ஒரு வெகுமதி அல்லாஹ் தஆலா நம்ம வாழ்க்கையில கொடுப்பான். நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையை சிறப்பாக்கி கொடு, இந்த வாழ்க்கையில எனக்கு கஷ்டத்தை கொடுக்காத, இந்த வாழ்க்கையை எனக்கு பூமாரி ஆக்கி கொடு, இப்படி துவா கேட்கறத விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா நீ எனக்கு எவ்வளவு சோதனைகள் கொடுத்தாலும் அதுல இருந்து அதை நான் ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து நான் பெஸ்டா வெளியில வந்து மீண்டும் உன்கிட்டயே நான் வந்து சஜ்ஜதால விழக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தா அல்ல அப்படின்னு சொல்லி நம்ம துவா கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். இன்னும் அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், அத்துன்யா சிஜ்னுல் முஃமினீன் வ ஜன்னத்துல் காஃபிரீன். ஹதீஸ்களில் எனக்கு பிடிச்ச ஒரு ஹதீஸ், இந்த முஃமின்களுக்கு இந்த உலகம் எப்படி இருக்குமா? ஜெயில் மாதிரி இருக்குமா. முஃமின்களுக்கு இந்த உலக வாழ்க்கை அப்படின்றது ஜெயில் மாதிரி இருக்குமா? ஜெயில் எப்படி இருக்கும்? எல்லாமே கிடைச்சிருமா? எல்லா சுகபோகமான விஷயங்கள், ஃபேன் இருக்கும், ஏசி இருக்கும், தண்ணி இருக்கும், ஃப்ரிட்ஜில் தண்ணி இருக்கும், சில்லுன்னு குடிச்சிக்கலாம். வெயில் காலத்தில் ஏசி போட்டு படுத்துக்கலாம், பெட்டில் படுத்துக்கலாம், கொசுக்கடி இருக்காது, நேரத்துக்கு சாப்பாடு வேணும், ஜொமேட்டோ ஸ்விக்கி ஆர்டர் பண்ணி, அதுதான் ஜெயில் வாழ்க்கையா? எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஒரு சின்ன விஷயத்தையும் அனுபவிக்கிறதுக்கு ஜெயில் வாழ்க்கை அப்படிதான் சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு ஜெயில் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல, சுகபோகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஜெயில் அல்ல சொல்லல. ஜெயில் அப்படின்னாலே சிறைச்சாலை அப்படின்றது கடினமான ஒரு விஷயம், அதான் சொல்றாங்க. முஃமின்களுக்கு இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கும்? சிறைச்சாலை போன்று இருக்கும். காஃபிர்களுக்கு இந்த உலகம் எப்படி இருக்கும்? சுவன சோலை போன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஆக நம்மளுடைய வாழ்க்கை இங்கே ஜாலியா நல்லா ஹாப்பியா இருக்கு அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இன்னும் மறுமைக்கு ஃபிட் ஆகல.
இன்னும் நம்மளுடைய மறுமைக்கு நம்ம ரெடி ஆகல, நம்மளுடைய வாழ்க்கை சோதனையாகவே இருக்கு, கஷ்டமாகவே இருக்கு அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம், அல்லாஹ் தஆலா நம்மை நேசிச்சுட்டா, நம்ம சக்தி உட்பட்டவரை நம்மளே சோதிக்கிறான், அல்லாஹ் தஆலா எனக்கு பொறுமையை தரட்டும், இதன் மூலம் நான் மறுமை நாளில் வெற்றி பெறணும், இமையிலும் வெற்றி பெறணும், மறுமையிலும் வெற்றி பெற போறோம் அப்படின்றத நம்ம ஸ்ட்ராங்கா நம்பணும். ஸோ இனி சோதனை வரும், வராதுன்னு சொல்ல மாட்டோம், வரும், சோர்வு அடைய மாட்டோம் சொல்ல மாட்டோம், ஆனா பொறுமையா இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி நம்மளுடைய முன்மாதிரிகளை நினைச்சு பார்ப்போம். சரி, வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கஸீரா சொல்லி இந்த தலைப்பு எனக்கு மிக பூஸ்டப்பாக இருந்தது போன்று உங்களுக்கும் கண்டிப்பாக பூஸ்டப்பா இருக்கும் அப்படின்றத நம்பி இன்ஷா அல்லாஹ் துஆ செய்தவளாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.